அவங்க அந்த டின்னர் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. கிளம்பும்போது ஹஸ்பண்ட் ஜாலியா பேசிக்கிட்டே இவங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா அந்த டயர் டிஷ்யூ பேப்பர் போட்டாங்க. அந்த பொண்ணு கையை கிழிச்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லுவா. வலிக்குதான். அந்த பையன் கேட்பான். வேற வழி இல்ல, நம்ம இது பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ரத்தத்தோட நின்றுட்டு இருப்பா. இவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பசங்க 2 பேர் பின்னாடி ஜாலியா விளையாட்டு இருப்பாங்க. அப்படியே போய் கார் எப்படி எங்க போய் இடிச்சு அப்படியே சுருண்டுரும். பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியும். குடுகுன்னு காரை விட்டு இறங்கி எங்க ஹஸ்பண்ட் போய் பார்ப்பாரு. பார்த்தா இந்த டிஆர் அதான் வந்து ரத்தத்தோட நிப்பா. இந்த பொண்ணு இல்ல, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா கேஸ் ஆகும். அந்த ஊர் ரூல்ஸ் படி 3 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க. ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல அதுவும் ஒரு பொண்ணை இடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு காசு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வாங்க மாட்டேது. இல்ல, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரி, இல்ல எங்க வீட்டுக்கு வரியா, எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நாங்க அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உன்னை பாத்துக்கணும். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எப்படி வருதுன்னா, இல்ல நீ நம்பலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கூட்டிட்டு இந்த பொண்ணு கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இந்த ரூம்ல கெஸ்ட் ரூம்ல படுத்துக்க சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும், இந்த பொண்ணு எப்படியே காலையில இருந்து போயிடும் சொல்லிட்டு ஒரு $300 எடுத்து அங்க வச்சிரும். இந்த பொண்ணு எப்படியே தூக்கிட்டு போயிடும்னு சொல்லிட்டு இது பட்டு வேலை செய்யும். மறுநாள் மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் வேலை பண்ணிட்டு இருப்பாரு, பசங்க விளையாடிட்டு இருக்கோம். எழுந்து பார்த்தா அந்த பொண்ணு காணும், அங்க இருக்க 300 காணும். அப்புறம் இவங்க சொல்லுவாங்க, பாத்தியா உனக்கு வந்து 3 லட்சம் செலவாயிருக்கும், நான் $300 முடிச்சிட்டேன் நானு. அந்த பொண்ணு காசை எடுத்துட்டு போயிடுச்சு. காசை பார்த்த உடனே